ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் சப்பாத்தி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, நல்ல மிளகு, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டை. ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை தட்டிடலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ மாவை பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, நல்ல மிளகு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், சில்லி பவுடர், கடைசியாக வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவை இப்போ விரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மாவை நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் நல்லா சூடாக வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகணும். இப்போ இது நல்லா சூடாகிட்டு இப்போ இதில் நம்ம விரித்து வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்து வேக வச்சிடலாம். இது நல்லா வேகணும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம சப்பாத்தியை ஒரு சைடு தான் வேக வச்சுருக்கோம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக பொல்லி வந்திருக்கு. திருப்பி போட்டுடலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை சேர்த்துடலாம். இதை நம்ம இப்போ அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். சுவையான எக் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.